நானே நைட்டு ஒரு வீடியோ போட்டு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே எங்கள் தம்பி எந்திரிச்சிட்டான். அதனால நான் சீக்கிரம் முடிச்சிட்டேன். எந்த ஆம்பளைங்க வீட்டுக்கு சம்பாதிக்கிற பணத்தை கொடுக்கல மறுக்கிறாங்களோ, வீட்டுக்கு வர தவிர்த்துக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் ரூட்டு மாற்றிடுறாங்கன்னு அர்த்தம். 6 மாதம் பாருங்கள், 1 வருஷம் பாருங்கள். அவர் அதே மாதிரி இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வேறு வழியில் போயிட்டாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. புருஷன் வருவார், சம்பளம் கொடுப்பாரு, எங்கே படம் தெரியலன்னு கவலைப்படாதீங்க. புரியுதுங்களா? பொண்டாட்டி பிள்ளை மேலே பாசம் இல்லாமல் அடுத்த மேலே யார் தவறான வழியில் போகிறாங்களோ அவங்க சரியாக வீட்டுக்கு வர மாட்டாங்க, சரியாக பிள்ளைங்களை கவனிக்க மாட்டாங்க. இந்த ரபிலானுமே சாரிங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். புரியுதுங்களா? இதெல்லாம் நிறைய பேர், எத்தனையோ பேர் இன்றைக்கி அந்த புருஷன்மார்களை இழந்து நிற்கிறாங்க, கூட்டிகிட்டு ஓடிடுறாங்க, வப்பாட்டியை வச்சுட்டு பொண்டாட்டி பிள்ளைக்கு கொடுமைப்படுத்துகிறாங்க. நிறைய கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 23 பேர் நான் பார்த்துருக்கேன். வெளியூரில் உள்ளூரில் நிறைய பார்த்துருக்கேன். நான் துணி வியாபாரத்துக்கு போகிறவங்க பார்த்துருக்கேன். எல்லா கொடுமையும் பார்த்துட்டு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். என்னை யாரும் தவறாக நினைக்காதீங்க, தவறாக பேசாதீங்க. ஏன்னா இப்போ பார்த்தாலும் இதை சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. என் மனசில் வைக்க முடியல. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்ம வழிக்கு வரல அப்படின்னா முடிஞ்ச வரல நீங்கள் இழுத்து பிடிங்க. வரலையா விட்டுருங்க. போய் பட்டு அழிஞ்சு சின்ன பிணம் ஆகி எப்போ திருந்தி அல்லாவுக்கு பயந்து பொண்டாட்டி பிள்ளைக்கு பயந்து என்னைக்கு வராரோ அப்போ வரட்டும். நீங்கள் சும்மா போய் தாங்காதீங்க. தாங்கினா அவங்க ரொம்ப அட்டாளியில் போய் உட்காருவாங்க. நான் நல்லது சொல்கிறேன். புருஷன் வேணும் இல்லைங்கன்னு சொல்லலை. நம்ம தாங்க 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 ரொம்ப ஓவராக போவாங்க. விட்டுருங்க, தன்னால் திருந்தி வருவாங்க. இல்லையே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, தெளிவாக தெரியுதா வேற ஒரு பொம்பளையோட தொடர்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுதா, சாணி ஒருக்கிற மாதிரி ஒதுக்கி விட்ருங்க. விட்டுருங்க. மாடி வந்து ஏற்றுக்காதீங்க. சாக்கடையில் விழுந்துட்டா நம்ம அந்த பொருளை கழுவி எடுத்து வீட்டுக்குள்ளே வைக்க போகிறதில்ல, சாக்கடையோட சகடையும் போயிடும். அந்த மாதிரி நினச்சி விட்டுருங்க. கஷ்டப்பட்டு பாடுபடுங்க, குழந்தைகளுக்கு பார்த்துக்கங்க, உங்கள் உடம்பு ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க, சாப்பிடுங்க, அல்லா பேரில் தொழுவுங்க, துவா செய்யுங்க, வீடு வாசல் சுத்தமாக வச்சுக்கோங்க. அல்லா தஆலா நடக்க பரக்கத்து கொடுப்பான். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். புரியுதுங்களா? நிறைய பெண்களுக்கு நான் இது நல்லது நேரில் சொல்லியிருக்கேன். தெரியாதவங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். தவறை எடுத்துக்காதீங்க. தவறாக இருந்தால் அல்லாவுக்காகவும் மன்னிச்சுக்கோங்க. நிறையா ஆண்கள் இப்போ இந்த தப்பை தான் பண்ணுறாங்க. பொண்டாட்டி துரோகம் பண்ணுறது, பிள்ளைகள் துரோகம் பண்ணுறது, என்ன இதெல்லாம் பொழப்பு சொல்லுங்கள்? அதெல்லாம் பாவம் இல்லையா? அதே ஆம்பளைங்க செய்கிற தப்பு பொம்பளைங்க செஞ்சால் சமுதாயம் ஏற்றுக்குமா? ஜமாத் ஏற்றுக்குமா? சொந்தமாக ஏற்றுப்பாங்களா? சொல்லுங்கள். மான மரியாதை கட்டுப்பட்டவங்க, ஜாதி மரமாக இருக்கிறவங்க புருஷனே கெதினி கிடப்பாங்க. மான மரியாதை எதிர்பார்க்காதவங்க, அடுத்தவங்க பற்றி கவலைப்படாதவங்க, புருஷன் செய்கிற தப்பு அவங்களும் செஞ்சுட்டு ஜாலியாக அவங்க சந்தோஷப்பட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் பிள்ளையோட நிலைமை என்ன வருது யோசிச்சு பாருங்கள். அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். தவறாக இருந்தால் அல்லாவுக்கோ பொறுத்து போங்க. தைரியம் பாருங்க, மனசை விடாதீங்க, சந்தோஷமாக இருங்க, போனதுக்கு தேடாதீங்க, கவலைப்படாதீங்க. புரியுதுங்களா? கஷ்டப்படுறோம், சாப்பிட்றோம், குழந்தையில பத்திரம் பார்த்துக்கிறோம், ஓத வைக்கிறோம், படிக்க வைக்கிறோம். எல்லாம் நம்மளே துணை இருக்கா. தவறாக போகக்கூடாது, திருடக்கூடாது, கொள்ளையடிக்கக்கூடாது. இது இருந்தால் போதும், நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.